லிங்க்லேயே நிறைய விதமான இன்டர்னல் லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நேவிகேஷனல் லிங்க், அடுத்தது வந்து கான்டெக்சுவல் லிங்க்ஸ், ஃபுட்டர் லிங்க், இமேஜ் லிங்க், ஸ்லைடர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான இன்டர்னல் லிங்க்ஸ் இருக்குது. இன்டர்னல் லிங்க் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து யூசர்ஸ் நேவிகேட் பண்ணுறதுக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு பேஜோட கண்டென்ட் இன்னொரு பேஜோட ரிலேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா, இந்த பேஜில் படிச்சுட்டு அடுத்த பேஜுக்குள்ளே போகிறதுக்கு யூசர்ஸ்க்கு புரிய வரதுக்காக இன்டர்னல் லிங்க் யூஸ் ஆகுது. சர்ச் இன்ஜினுக்கு ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, ஒரு சைட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு பேஜும் இன்னொரு பேஜும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சர்ச் இன்ஜினுக்கு புரிய வைக்கிறதுக்காக இன்டர்னல் லிங்கிங் அப்படிங்கிறது ஒரு விஷயம் யூஸ் ஆகுது. இதில் 3 இருக்குது. டாப் இன்டர்னல் லிங்க், மிடில் இன்டர்னல் லிங்க், பாட்டம் இன்டர்னல் லிங்க். டாப்னா வந்து ஹோம் பேஜ், மிடில் அப்படின்னா வந்து கேட்டகரி பேஜஸ், சப் பேஜஸ் அப்படின்னு இல்லை மெயின் பேஜஸ், அதாவது மெயின் கிளஸ்டர் பேஜஸ், மெயின் பில்லர் பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாட்டமில் வந்து ஸ்பெசிஃபிக் பேஜஸ், அதாவது ஸ்பெசிஃபிக்கான டாபிக் உண்டான பேஜஸ் தான் வந்து ஸ்பெசிஃபிக் பேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஜுங்கிறது ஹை சர்ச் வால்யூம் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸோட பேஜஸ்லாம் வந்து ஹை சர்ச் வால்யூம் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து பில்லர் பேஜில் இருக்கும். கிளஸ்டர் பேஜ் வந்து மோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், பில்லர் பேஜ் வந்து காப்பி ரைட்டிங் இருந்துச்சு அப்படின்னா வந்து கிளஸ்டர் பேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து காப்பி ரைட்டிங் ஃபார் இமெயில் காப்பி ரைட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங் காப்பி ரைட்டிங், இல்லை லேண்டிங் பேஜ் காப்பி ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அதே மாதிரி சப் கிளஸ்டர்ஸ், அதாவது பாட்டம் ஆஃப் ஃபனல் வந்து இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். லேண்டிங் பேஜ் ஃபார் ஹாஸ்பிட்டல், லேண்டிங் பேஜ் ஃபார் டென்டல் அப்படின்னு சொல்லிட்டு மோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இது இன்டர்னல் லிங்க் வைக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, எந்த பேஜுக்கு வந்து அதிகமாக பேக்லிங்க்ஸ் போட்டிருக்குமோ அந்த பேஜ்லேருந்து பேக்லிங்க் போடாத பேஜுக்கு வந்து இன்டர்னல் லிங்க் வச்சோம் அப்படின்னா வந்து அதோட இன்டர்னல் லிங்க், அதோட ரேங்கிங், அத்தாரிட்டி வேல்யூ இந்த புது பேஜுக்கும் பாஸ் ஆகும். ஸோ தட் வந்து இன்னும் நல்லா ரேங்க் ஆகும். இப்போ ஒரு புதுசாக ஒரு பேஜ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அது பழைய பேஜ்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து இம்ப்ரெஷன்ஸ், கிளிக்ஸ்லாம் வந்திருக்குல்ல, அந்த பேஜில் இந்த புது பேஜோட லிங்க்கை வந்து வச்சு விட்டு அங்கேருந்து வேல்யூ பாஸ் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.